மாப்பிள்ள போனவர் இன்னும் ஆளை காணோம். சரி பொறுமையா பேசி எடுத்துட்டு வரட்டுமே, வாழ போறது அவங்க தானே. ஆமா கரெக்டா சொன்ன மலரே. ஆமா இவரு என்ன கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசிட்டுல கல்யாணம் பண்ணாரு. அந்த காலம்லாம் அப்படித்தானே, பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க கூட விட மாட்டாங்க. இந்த காலத்துல தான் பேசி முடிச்சு எல்லாம் நடந்த பிறகு தானே கல்யாணமே பண்ணி முடிக்கிறீங்க. அதுக்குதான் சண்டை போட்டு நாரிட்டு கிடக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி பேச விட்டுனா கரெக்டான ஜோடியை பார்த்து கல்யாணம் பண்ணிருப்போம்ல. ஏன் மலர் அப்படி சொல்லிட்டா நான் எதுவும் கொடுமை பண்றேன்னு நினைச்சிட போறாங்க. உங்களை சொல்லலைங்க, பொதுவா சொல்லுதேன். அதுவும் சரிதான். என்னதாலும் அந்த காலம் அந்த காலம், இந்த காலம் இந்த காலம் தான். நாமெல்லாம் அப்படி இல்லடி, நேரா போய் உங்க அத்தையை பத்தி பேசி முடிச்சுட்டு தானே கல்யாணத்திலேயே உட்கார்ந்தேன். அப்படியே மாமா அந்த காலத்துல பேச விட்டுட்டாங்களா? எங்க மாமனார பேச விடுவாரு. அவரு சரியான கடுமையான ஆளாச்சே. நான் தான் வயலுக்கு போகும்போது அங்கங்க நிப்பேன். என் ஜோதிகா வந்த பிறகு பேசி முடிச்சுட்டு தானே வீட்டுக்கே போவேன். சும்மா இருங்க. அண்ணா மாப்பிள்ள வந்தாச்சு. என்னப்பா முருகேஷா, பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கா? வெக்கத்தை பாடுறா, சொல்லுண்ணா பிடிச்சிருக்குன்னு. இட சொல்லுடே, சொன்னாதான் மாதிரி மேற்கொண்டு தட்டி மாத்த முடியும். எங்க அண்ணனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்த பிறகு தனி கலை வந்துட்டேன் மாப்பிள்ளைக்கு. எங்க ஜென்னிக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சுக்கிட்டான். சரி மேற்கொண்டு அப்ப தட்டை மாத்திக்கிடுவோமா, நல்ல நேரம் போயிட்டு இருக்கலாம். சரி சரி சீக்கிரம் தட்டை மாத்துங்க, மோதிரத்தை மாத்திக்கோங்க, சாப்பிட போலாம் வயிறு பசிக்கு. மாப்பிளைக்கு அக்கா தானே போய் சேலை எல்லாம் உடுத்தி விட்டு ரெடி பண்ணி கூட்டு வரணும். ஆமா பாத்தீங்களா, சரி மலர் போவா, மலரும் அக்கா மரதான் ஆகுது. நான் போய் கூட்டு வரேன். என்ன ஜென்னி, எங்க முருகேசன் உனக்கு பிடிச்சிருக்கா? முருகேசனை பிடிக்காம யாராச்சும் இருப்பாங்களா? நல்ல பையன் ஜென்னி, உனக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு. சரி ஜென்னி, இப்ப நிச்சயப்படம் மாத்தணும்ல. இந்த சாரிக்கு தச்ச பிளவுஸ் அந்த அக்கா வந்து சிம்பிளா தச்சு வச்சிருக்காங்க. வாண்டது நல்ல பிளவுஸ் இருக்கா இந்த கலருக்கு ஏத்த மாதிரி? எல்லோ கலர்ல இல்ல, ஆனா ப்ளூ கலர்ல இருக்கு. மேட்ச் ஆகும் தான் நினைக்கிறேன். அப்படியா, சரி எடுத்துட்டு வா மாதிரி டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிட்டு அங்க போய் மோதிரம் மாத்தணும்ல. என்ன ஏதாச்சும் தேவைப்படுமா? ஆமா சாரிக்கு குத்துறதுக்கு ஒரு 6 பின்னு வேணும், மாதிரி சைடூசி வேணும் பூவெல்லாம் வச்சு விடுறதுக்கு. சரி இருக்கு, எடுத்துட்டு வரேன். என்ன வேணி, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்காங்க முருகேசன்? இன்னைக்கு தானே நேர்ல பாக்கீங்கன்னா? ஆமா இன்னைக்கு தான் நேர்ல பாப்போம். நல்லா பிடிச்சிருக்கு. போட்டோல பார்த்த மாதிரியே தான் இருக்காரு, நல்லா வளர்த்தி. ஆமா ஆளு நல்லா ஹைட்டா இருப்பான். ஓ சரி சரி, அங்கதான் ஆபீஸ் இருக்கா? ஜென்னியா அங்கதான் போற மாதிரி இருக்கு, பாத்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. பார்த்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நல்ல குணமா இருக்கீங்க தம்பி, நல்லா பிடிச்சிருக்கு எங்களுக்கெல்லாம் உங்களை. சரி தம்பி, பேசிட்டே நேரம் ஆயிரும், துணியை மாத்திட்டு வாங்க என்ன. அது உள்ளனா இடஞ்சலா இருக்கும்ல, அதுக்கு தான் வெளியே பந்தல் போட்டாச்சு. ஆமா வீட்லனா வேலை படவும் அதிகமாயிரும். என்ன அழகா இருக்கீங்க, காத்துல சூப்பரா இருக்கு. ஆமா நல்ல காத்து அடிக்கீங்க. எக்கா இப்படி விட்டுட்டு வந்துட்டீங்களா? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. சரி நீங்களாம் பேசிட்டு இருங்க, நான் ஜென்னி ரெடி ஆயிட்டாலான்னு பாத்துட்டு வரேன். மஞ்சள் அது வார நேரம் மாட்டி ஒரு 5 நிமிஷம் பஸ் நிப்பாட்டி வைக்க முடியாதாக்கா? அப்படியே நான் தேவையில்லாம போயிட்டேன். அப்படி இல்ல மஞ்சு, இந்த பட்டமா கிளையே தான் நீ வரமாட்டா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுதான் சரி பஸ் எடுத்துட்டோம், இல்லாட்டி நிக்காம வந்திருப்ப மாட்டி. அப்படி எங்கிட்டி போனா நீ? த்ரெட்டிங் பண்ண போயிருந்தாக்கா பார்லருக்கு. அப்படின்னு என்ன டீ, ஒண்ணும் புரியல. எங்க அம்மாக்கு மூஞ்சில எல்லாம் முடியா இருக்கும்ல, அதுதான் பார்லர்ல போய் வலிச்சிட்டு வர போயிருக்காங்க. வாய மூடல குரங்கு. மூஞ்சில எல்லாம் நல்ல மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் மஞ்சு, அப்பதான் மூஞ்சில முடியெல்லாம் வளராது. மஞ்சள் தேய்ச்சி எங்க முடியெல்லாம் மஞ்சளானதான் மிச்சாத்த. ஏட்டி பைசா கொடுத்துட்டு வரதுக்குள்ள என்னட்டி ஓடி வந்துட்டீங்க இப்படி? வா பாத்திமா, ஏன் நீனும் இவ்வளவு நேரம் பண்ணிட்டா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைலாக்கா, அதனால காலையில கொஞ்சம் வேலைப்பாடு அதிகமாயிட்டு தொழுதுட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு. சரி சரி வாங்க உள்ள போனா. 200 ரூபா வேஸ்டா போயிட்டு மஞ்சு ஆட்டோக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரமா அந்த முடிய வலிச்சு போட்டு வந்தாதான் என்ன. அடிச்சு போடுவோம் பாத்துக்கோ. நீ தான் அந்த சிக்கனுக்கு மசாலா தடவிட்டு நேரம் போக்கிட்டு இருந்தா, என்ன மட்டும் சொல்லுத? நீனு தானே லேட் பண்ணிட்டு இருந்தா. சரிட்டி மஞ்சு சண்டை போடாத. இலை சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு வந்தோங்க. இன்னும் சாப்பாடு வைக்க ஆரம்பிக்கல. நம்ம கரெக்டா தான் நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆமா நேரத்துக்கு வந்திருக்கோம். ஆட்டோக்கு வேஸ்டா போயிட்டுல பைசா, அந்த பைசா மொய் வச்சிருந்தா கரெக்டா வந்திருக்கும்ல. சரி விட்டு 100 ரூபா தானே. 200 ரூபான்ல சொன்னேன். ஆமா 4 பேர்ல ஆளுக்கு 50 என் பையனை நான் மடியில எல்லாம் வச்சு கொண்டு வந்து அவனுக்கு எதுக்கு நான் 50 ரூபா கொடுக்கணும்? மஞ்சு நீனாச்சும் உன் பையனை கூட்டிட்டு வந்திருக்கேன். என் பையனை நான் ஸ்கூல்ல எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். இப்படி தெரிஞ்சா நானும் கூட்டிட்டு வந்திருப்பேன். கூட்டிட்டு வர வேண்டியதான மாதிரி நானும் விட்டுட்டு வர சொன்னேன். எப்ப அந்த 50 ரூபா நான் கொடுக்கேன். இப்போ
போங்கட்டி உள்ள போ. மாதிரி என்ன அந்த அக்கா கொடுக்கன்னு சொல்லிட்டாங்களா, இப்ப போ வாய முடிட்டு. சரி, இனிமேலாம் இவ்வளவு கூட வரவே கூடாது. வரட்டி போ, இவ வரட்டி எனக்கு சோறு கிடைக்காதுல. பாத்தீங்களாக்கா எப்படி பேசிட்டு போறானே. ரெண்டு பேரும் லேசப்பட்டவங்க இல்ல, வா உள்ள. ஆமா, அந்தால இவன் அடிச்சிருவா. போட்டுக்க துணியை பாரு, நிச்சயதார்த்தத்துக்கு இப்படியா வருவாங்க அரை குறையா. ஆளும் மூஞ்சியும். ஜெனி, உனக்கு எப்படி கரெக்டா இருந்த மாதிரி இருக்கா? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். இப்படிதான் தலை செய்வாங்க. நீ குதிரை வரல போட்டுட்டு இருந்தா வரும்போது அது இந்த பக்கத்துல இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு தலை பின்ன தெரியலன்னு தான் அப்படியே வச்சுட்டேன். எனக்கு தலை சீவ தெரியாதுன்னா இப்படி ஓப்பன் ஹேர் வச்சுட்டு இருக்கேன். நீ என்ன போய் தலை சீவ சொன்னா நான் என்னன்னு சீவிக்கிடுவேன். ஏட்டி வாசு, உனக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன பண்ணுவ நீ? நானும் பியூட்டிஷியன் வச்சு பண்ணிக்கிடுவேனே. யாருக்குமே மாப்பிள்ள பார்த்து வச்சிருப்பா போல இருக்கே. சொல்ற ஆர்வத்தை பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஏட்டி இன்னுமா தலை சீவ முடியல, சீக்கிரம் வாங்க, நேரமாகுதுலாம். ஆயிட்டு சரசக்கா, அந்த சைடு ஊசி மட்டும் டைட் பண்ணிடுறேன். சரி சரி வாங்க, நேரமாயிட்டு. சரி, ஒரு ஒருத்தரா பொண்ணு மாப்பிள்ளைக்கு திருநாள் பூசுங்க. என்ன நீயா வாப்பா. இப்ப நான் உனக்கு அண்ணன் கிடையாது, மாமா மரம் ஆகுது. மாமான்னு கூப்பிடு. ஆமால, சரி மாமா. சாப்பாடு வந்துட்டுல, நாங்க பரிமாறுறோம். நீங்க உள்ள வேற எதுவும் வேலை இருந்தா பாருங்க. இருக்கட்டு போ. விருந்தால பரிமாற விட்டு வேடிக்கை பார்க்க முடியுமா? விருந்தாலாம் நாங்க ஒண்ணும் கிடையாது, உங்க வீட்டு ஆளுதான். உரிமையா நீங்க வேலை சொல்லலாம் எங்களை. இல்ல ஆகாசு, என்னல இல்ல போன வயல சாம்பார் சட்டியை தூக்கு, நான் சோத்து வேலையை தூக்கிட்டு வரேன். அந்த 2 நிமிஷம். இவன் சரி வர மாட்டான். போன கூடல 2 வாரத்து பேசிட்டு தரேன். இல்ல 2 மணி நேரம் முன்னாடி கூட நீ இதே வார்த்தை தான் சொன்ன. ஒழுங்கா போய் சாம்பார் வேலையை தூக்கு, இல்லாட்டி இந்த போனை இப்பவுமே போட்டு நொறுக்கிடுவேன். போறாம பிடிச்சவன். ஆமா ஆமா, பொறாம தான் பிடிக்காங்க. மொரட்டு சிங்கிளா இருந்தானா என்ன பாடுபடுத்துதாங்க. ஆளாளுக்கு ஆளை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு. சரி, ஃப்ரெண்டு மாதிரி யூஸ் பண்ணுங்களே, பார்ட் டைம் ஒர்க்கர் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. வீட்டு வேலைக்கு ஆள் தேவையா, ஃப்ரெண்டை யூஸ் பண்ணுங்கள். சாப்பாடு பரிமாறதுக்கு ஆள் தேவையா, ஃப்ரெண்டை யூஸ் பண்ணுங்கள். வீடு எதுவும் ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறீங்களா, வெயிட்டு தூக்க ஆள் இல்லையா, ஃப்ரெண்டை யூஸ் பண்ணுங்கள். லவ் ஃபெயிலியரே ஆகிவிட்டதா, கூட சரக்கடிக்க ஆள் இல்லையா, ஃப்ரெண்டை யூஸ் பண்ணுங்கள். எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க. ஏதாச்சும் வேணும்னா கேளுங்கண்ணா. எட்டி சாப்பாடுலாம் ரொம்ப டேஸ்டா இருக்குல்லண்ணா? ஆமா மஞ்சு, நல்ல டேஸ்டா இருக்கு. எப்படியாச்சும் கொஞ்சம் பார்சல் எடுத்துட்டு போயிருவேண்ணா வீட்டுக்கு. ஆமாட்டி, சாப்பாடு நிறைய இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. மாதிரி வீணாவை போடுவாங்க, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தருவாங்க. சரி சரி, சாப்பிடு சாப்பிடு, சூடு ஆறிடாம. ஜெசிகா மேடம். சொல்லுங்க ஜக்கு. நல்லா சாப்பிடுங்க அண்ணா. ஏதாச்சும் வேணும்னு கேளுங்க, எடுத்துட்டு ஓடியே வரேன். சரி ஜக்கு. பாரு சரசு, எப்படி அந்த பொம்பளை கிட்ட போய் இழிச்சிட்டு நிக்காரு பாரு. அக்கா வந்தவங்கள கவனிக்காண்டாமா? மத்த டேபிள் எல்லாம் விட்டுட்டு அந்த டேபிள்ல போய் அவகிட்ட பேசிட்டு இழிச்சிக்கிட்டு நின்னாருன்னா என்ன நினைக்க சரசு? சரிக்கா, அமைதியா விடு. விசேஷ வீடுல அங்க பிரச்சனை எதுவும் பண்ணிடாதா? யாரு கோத்துக்கு என்ன செய்யன்னு தெரியல. இதுதான் இந்த டையெல்லாம் தொங்க விட்டு வந்திருக்காரு போல. கையை வச்சு இன்னைக்கு கழுத்தை இருக்கிறத பாத்தியா ஜெனி, நிச்சயதார்த்தம் நடந்ததே நம்மளுக்கு தான். நம்மளை விட்டுட்டு எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க. ஏன் உங்களுக்கு ரொம்ப பசி எடுக்கும்? பசியெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் பசிக்குது தான். ஆமா, ஏன் உனக்கு பசி எடுக்கலையா? பசிக்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆச்சுன்னா அன்னைக்கு பசிக்கே பசிக்காது. அப்போ இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, அப்படிதானே? ஆமா, சந்தோஷமா தான் இருக்கேன். பஸ்ல எங்க ஆளே காணோம். அவ ஒரு பாயாசம் பைத்தியம். ஒரு கப்ல பாயாசத்தை எடுத்து அப்பளத்தை நொறுக்கி சாப்பிட்டுட்டு இருப்பான் நேரத்துக்கு. சே, முன்னே தெரிஞ்சிருந்தா அந்த கூகுளையும் ராகேஷையும் கூப்பிட்டு இருந்திருப்பேன். ஆமா பாத்தீங்களா, நானும் கூப்பிடாம விட்டுட்டேன். ஏங்க, நம்ம இன்னும் ஆபீஸ்ல வேலை செய்யும் போது எல்லாரும் நம்ம கிண்டல் பண்ணுவாங்கல்ல. கிண்டல் பண்றதுக்கு என்ன இருக்குல்ல? இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வசு உங்களை வச்சு என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் நீங்க தான் மாப்பிள்ளன்னு தெரிஞ்ச பிறகு அப்பப்போ ஏதாச்சும் சொல்லி சொல்லி சிரிப்பை காட்டிட்டே இருப்பா. இப்போ கூகுளும் ராக்கியும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து நம்மளை கிண்டல் அடிக்க போறாங்க. உங்களாச்சும் சாருன்னு மரியாதை கொடுத்து விட்டுருவாங்க. நான் தான் என்ன பாடுபட போறேன்னு தெரியல.
கிண்டல் பண்ணாலும் ரொம்ப நல்ல பையனும், எந்த ஹெல்ப்னாலும் ஓடி ஓடி பண்ணுவாங்க வந்து. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம சேர்ந்தே தானே போவோம் ஆஃபீஸ்க்குலாம். ஆமா பின்ன, உன்னை பஸ்ல விட்டுட்டு நான் பைக்ல போகணும். சும்மா கேட்டேங்க. சரிடே, பேட்ச்ல கேட்டதை மறந்துடாத. என்னது? மொபைல் நம்பர் கொடு, அப்பதான் பேச முடியும் வீட்டுக்கு போய். நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன், அது வரைக்கும் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். சரிடே, நீ ஃபோன் நம்பர் தராத சரியா? ஏன் கோவமாயிட்டீங்களோ? நான் ஏன் கோவப்பட போறேன்? ஆஃபீஸ்ல தானே வேலை பார்க்க, பஸ்ஸுக்கிட்டே உன் நம்பர் இருக்கும். இப்போ போகும்போதே வாங்கிட்டு போயிருந்தேன். ஆமா பாத்தீங்களா? முருகேஷ் ஜென்னி சாப்பிடுவாங்க. எப்பாடா கூப்பிட்டாங்கப்பா. என்ன பாத்துட்டே இருக்கீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வாய் ஊட்டி விடுங்க. இப்போ பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஊட்டி விடுங்க. சிறிது நேரம் கழித்து. சரி ஜென்னி, கிளம்பட்டுமா? இப்பவே கிளம்புறீங்களா? வேணும்னா சொல்லு, இன்னைக்கு இங்கே தூங்கிட்டு நாளைக்கு காலைல எழுந்து போறேன். போங்களேன், கிண்டல் அடிச்சுக்கிட்டு. நீ கேட்டதுக்கு தானே பதில் சொன்ன. பார்த்து போயிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் நம்பர் தரமாட்டேன்ட்டலாம். அங்க பாருங்க. யாம்ல சும்மா சும்மா வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா நேற்று வரைக்கும் ஃபோட்டோ கூட பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். நான் கூட எவ்வளோ பெருமையாக நினச்சேன் தெரியுமா? சல்லித்தனமா இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேனே. இல்லை கௌதம், நீ தானே சொன்ன அரேஞ்ச் மேரேஜை விட லவ் மேரேஜ் தான் பெஸ்ட் அப்படின்ட்டு. அதுக்கு தான் அரேஞ்ச் மேரேஜே லவ் மேரேஜாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன். மைனி அழகா கிடைச்சதுனால நீ தப்பிச்சிட்ட. இதே இது யாரோ ஒன்றரை கண்ணி ஓட்டப்பள்ளி கிடைச்சிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? யாரா இருந்தானே லவ் தான் பண்ணியிருப்பேன். சரி சரி, நீ இப்படி மணிக்கணக்கா ஃபோன் நம்பரை பிச்சை எடுத்ததை அம்மா கிட்ட போய் சொல்லுதே நின்று. சும்மா இருல, மானத்தை வாங்கிறாத அம்மா முன்னாடி. இல்லை இல்லை, நான் சொல்லுவேன். வேலை சீக்கிரம், நேரமாவது, பஸ் கிளம்பிடும். சரி போயிட்டு வரேன் மேடம். பார்த்து போயிட்டாங்க. எல்லாம் பஸ்ல படுத்து தூங்கியாச்சே. ஆமா, சாப்பிட்ட வசதியில அதனால தூங்கிட்டாங்க. நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு நம்ம கல்யாண வேலை ஆரம்பிக்க வேண்டியதான். ஆமா, 3 மாசம் கிடக்கு, ஆனா எப்படி போகுதுன்னே தெரியாது. சரி போயிட்டாரோம், பத்திரமா போயிட்டாங்க. டிரைவர் தம்பி தூங்காம ஓட்டேனப்போ. பாய். பாத்துலமா உள்ள